சக்தி. உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பானது. உண்மை கனமானது, எனவே தான் அதை சுமப்பவர்கள் குறைவாக இருக்கின்றனர். எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் இறுதியில் எதையும் எடுத்து செல்ல இயலாது. எதை செய்தால் நமக்கு நன்மை பயக்குமோ அதை தவிர மற்ற அனைத்தும் நாம் செய்கிறோம். அதனால் தான் இன்னமும் நாம் அப்படியே இருக்கிறோம். கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீர்கள், தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உன்னுள் காண பழகு. வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. மற்றவர்களை அன்பால் மகிழச் செய்வதே ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய பாக்கியங்களில் எல்லாம் மேலான பாக்கியம். வாழ்வை சரி தவறு எனும் கண்ணோட்டத்தில் பார்க்க தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான விளைவு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திய போதுதான் தெரிந்தது, எதையும் தேடி அழியாததே நிம்மதி என்று. யாருக்கும் இங்கு வெறுக்க தெரியாமல் இல்லை. கட்டிய கூட்டினை எந்த பறவையும் கலைத்து செல்வதில்லை, அவ்வளவே. போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு தெய்வம் ஞாபகம் வருகிறது. பராசக்தியின் தீர்ப்பிற்கு யாரும் தப்ப முடியாது. இன்பத்தையோ துன்பத்தையோ பராசக்தி வழங்குகிறது. எந்த கணக்கை கொண்டு தெய்வம் வழங்குகிறது? ஒவ்வொரு பிறவியின் கணக்கை கொண்டும் அடுத்த பிறவியை நிர்ணயிக்கிறது. துன்பம் துன்பம் என்று ஒவ்வொருவரும் தலையில் அடித்துக் கொள்கிறார்களே, அவர்கள் அந்த துன்பம் தான் அவருடைய குரு என்பதை மறந்து போகிறார்கள். பட்டால் தான் அறிவு வரும், கெட்டால் தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பின்பு ஞானம் வரும். அந்த ஞானத்திலே அமைதி வரும். அமைதியில் பேராசை, கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடிபட்டு போகும். பற்று அளவோடு நிற்கும் உள்ளம் கொள்ளையடிக்கப்பட்டு நிர்மலமாக இருக்கும். பக்தி செய்யும் எல்லோருக்கும் பரமன் அருள் கிடைப்பதில்லை. அது பாவம் செய்யாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. காலங்களை நிர்ணயிக்கின்றவனும் வாழ்க்கையின் கதியையே உருவாக்குகின்றவனுமான பரம்பொருள் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆத்மாவிற்கே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நதியின் ஓட்டம் பள்ளத்தை நோக்கியே, அந்த நாயகனின் ஓட்டம் எளிமையான நேர்மையை நோக்கியே. ஒன்றும் அறியாமல் செய்யும் தவறுகள் பாவங்கள் அல்ல, அவை வெறும் தவறுகளே. அவற்றிற்கு உடனே மன்னிப்பு உண்டு. அறிந்து செய்யும் தவறு அது குற்றம், அதற்கு மன்னிப்பே கிடையாது. ஆண்டவனின் அவதாரங்களே கூட அறியாமல் தவறு செய்திருப்பதாக வழக்கு கதைகள் உண்டு. மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விடுகிறது, பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கிறது, பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாவம் நிகழ்கின்றது. இந்த மூன்றில் ஓர் ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. எனவே தான் பற்றற்ற வாழ்க்கையை மந்திரங்கள் போதிக்கின்றது. ஓம் சக்தி. குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும். மகனே, ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி எண்ணிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே. தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது. அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது, வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே. தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை. மகனே, தன்னை உணர, தன் வினையை அனுபவித்து கழிக்க, மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி. அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே. அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை. மகனே, உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்து கொண்டாய்? அது அவ்வளவு சுலபமல்லடா. ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான். எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான். ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா? மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற வந்து விடுகிறான்.
இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே. மகனே, இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும். அன்னையின் அருள்வாக்கு. கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள். கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது. கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது. சக்தி யுகமாக மாற வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.